ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. என்ன பணி அப்படின்னு பார்த்தோம்னா, உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர், அதாவது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா 13,240 ரூபாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 9/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலிருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதையும் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு வந்து 13,240 ரூபாய் வந்து மாத ஊதியம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் பணியிடத்திற்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியியல் பட்டய படிப்பு பெற்றிருக்க வேண்டும், அதாவது டிசியை வந்து முடிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலும் தட்டச்சு கல்வியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வந்து முதுநிலை தகுதியை முடித்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டைப்ரைட்டிங்கில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து சீனியர் லெவல் வந்து முடிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கணினி இயக்குவதில் சிறந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பதாரர்கள் 9/7/2024 அன்று 40 வயதுக்கு உட்பட்டவராக வந்து இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தகுதியுள்ள நபர்கள் சான்றிதழ்களின் நகல் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் வரும் 9/7/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்பங்களை இந்த வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆஃப்லைன் மெத்தடு தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2வது தளம், பழைய கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கோயம்புத்தூர் 641018. இந்த அட்ரஸ்க்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நம்மளோட விண்ணப்பங்கள் மற்றும் நம்மளோட சர்டிஃபிகேட்டில் உள்ள எல்லா ஜெராக்ஸுமே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, கோயம்புத்தூர். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர் அப்படிங்கிற பணிக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து பார்க்குறோம். விண்ணப்பதாரரோட தற்போதைய புகைப்படம், அதாவது ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டணும். அடுத்து 2வது பார்த்தோம்னா, விண்ணப்பதாரரோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே இதில் எழுதிருங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் தந்தை அல்லது கணவர் பெயர், விண்ணப்பதாரர் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட தந்தை பெயர் அல்லது கணவரோட பெயரை வந்து இதில் அப்ளை பண்ணணும், அதாவது எழுதணும். அடுத்து 3வது பார்த்தோம்னா, பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பிறந்த தேதி என்னவோ அதை டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. அதை அடுத்து உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து சொந்த மாவட்டம், உங்களோட சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களோ அதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து எழுதிருங்க. அடுத்து திருமண விவரம், உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா ஆகலையான்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து எழுதிருங்க. முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட அட்ரஸ் வந்து இதில் கேட்டிருக்காங்க, ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருங்க. பின்கோடோட சேர்த்து கொடுங்க. அடுத்து கைபேசி எண் கேட்டிருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பர், சப்போஸ் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா உங்களோட மொபைல் நம்பர், அந்த மாதிரி உள்ள நம்பரை வந்து கொடுங்க. அடுத்து கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருங்க. அடுத்து கூடுதல் தகுதிகள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எது இருந்துச்சு அப்படின்னா அதிலையுமே இதில் எழுதிருங்க. அதற்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் இணைக்கணும். அடுத்து வந்து ஜாதி கேட்டிருக்காங்க, உங்களோட கேஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பணி அனுபவத்தின் விவரம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. அடுத்து 12வது பாக்ஸில் பார்த்தோம்னா, உடல் ஊனமுற்றவர் என்றால் அதன் விவரம், சப்போஸ் டிசபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா எந்த காரணம் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இது இணைக்கணும். அடுத்து 13வது பார்த்தோம்னா, விதவை, விவாகரத்து, கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், அரசு குழந்தைகள் இல்லத்தில் முன்னாள் மாணவர், இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா அதுக்கான விவரத்தை வந்து குறிப்பிடணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் வந்து இணைக்கணும். அடுத்து 14வது பார்த்தோம்னா, சுய அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் எதுவும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம்.
எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கும். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.